உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ செஞ்சதெல்லாம் சரியா? ஒருத்தரை பழி வாங்குறதுக்கு 1000 வழி இருக்கும்போது அவரை உன் கழுத்துல தாலி கட்டி பழி வாங்குறியா? அப்ப நான் செஞ்சது தப்புன்னு சொல்றீங்களா பாட்டி? இங்க சரி தப்பு எதுன்னு நாம யோசிச்சுட்டு இருந்தா வாழ்க்கை நகராது பாரதி. தப்ப சரி பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாதான் வாழ்க்கை ஓடும் பாரதி. என்னால அப்படிலாம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது பாட்டி. ஏன் இருக்க முடியாது? நான் இருப்பேன். இது ஒன்றும் அந்த காலம்லாம் ஒன்றும் இல்லை. புருஷனுக்கு பயந்து கதவுக்கு பின்னாடி நின்று பேசுறதும், புருஷன் மூஞ்சிய பார்க்காம புள்ள குட்டிய பெத்து கொடுக்கறதுக்கும் நான் ஒன்னும் பாட்டி காலத்து ஆள் இல்லம்மா. எந்த காலத்துல இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இருந்தாதான் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த பழைய பஞ்சாங்கம் எல்லாம் என்கிட்ட பாடிட்டு இருக்காதம்மா. நான் பேசுனதெல்லாம் உனக்கு பழைய பஞ்சாங்கமா தான் இருக்கும். ஆனா நானும் கல்யாணமாகி புள்ள குட்டிங்களை பெத்தவங்கிற முறையில சொல்றேன். 1000 பேரு நம்ம கூட இருந்தாலும் கட்டின புருஷன் நம்ம கூட இருக்கும்போது கிடைக்கிற தைரியமும் பாதுகாப்பும் வேற எங்கேயுமே கிடைக்காது பாரதி. அப்படிதானே பாட்டி நானும் இவ்வளவு நாளா இருந்தேன். அவர் என் கூட இருக்கும்போது எங்க அப்பா கூட இருக்கிற பாதுகாப்பு இருக்கும். எனக்கு அவர் அந்த அளவுக்கு பிடிக்கும் பாட்டி. ஆனா அவர் என்ன கண்ணாடி தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு போயிட்டாரு. உடைக்காம என்ன பண்ணுவாரு? நீ கொஞ்சம் நெஞ்சமா பண்ணிட்டு இருக்க. ஏதோ மாப்பிள்ளையா இருக்க போய் இந்த அளவோட நிறுத்திட்டு இருக்காரு. அவர் இடத்துல உங்க அப்பா மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தா இந்நேரம் புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். மா, நீ என்ன சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, நான் கோயிலுக்கு வர முடியாதுமா. அவனுக்காக சாமி கும்பிடுவோம் முடியாதுமா. மா, தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம போமா, போ ப்ளீஸ். உன்னை வர சொல்லி தொந்தரவு பண்ணலமா. உனக்காக இல்லைனாலும் ஆண்டாளுக்காக வரணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எப்படி புரியும்? சும்மா ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதுமா? பாரதி புருஷன் இல்லாம புள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு பாத்துட்டு தானே இருக்க. நீ இப்ப கோவிலுக்கு வந்தா அவளும் உன் கூட வருவா. வந்து அந்த பூஜையில பூஜை பண்ணுவால. உனக்கு இல்லனாலும் அவளுக்காச்சும் நல்லது நடக்கும்ல. கண்டிப்பா பாட்டி. எனக்கு நடக்குதோ இல்லையோ, ஆண்டாளுக்கு நல்லதே நடக்கணும். அதுக்காக நான் பூஜைக்கு வரேன். ஏய், நீ இப்ப சரின்னு சொல்லிட்டு பூஜை அன்னைக்கு வரலன்னு சொல்ல மாட்டியே? மா, உன் மேல சத்தியமா நான் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். என் வாழ்க்கையை விட எனக்கு என் பாரதி வாழ்க்கை தான் முக்கியம். அவளுக்காக நான் இந்த பூஜைக்கு வரேன். சந்தோஷமா? இது போதும் பாரதி, இது போதும். நீயே போய் ஆண்டாள்கிட்ட சொல்லிடு. பாரதி, அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. பாட்டியும் கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நமக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாமா? நானும் அதாண்டி யோசிச்சேன். நீ உன் புருஷனை மறந்துட்டு அந்த ஆதி கூட ஒண்ணு சேரணும் பாரதி. அதுக்காக தான் இந்த பூஜைக்கே நான் வரேன். நீயும் அழகரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும் ஆண்டாள. அதுக்காக தான் நான் பூஜைக்கு வரேன்னு சொன்னேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.